ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீதி இறைவனின் சாந்தி சமான நிலவட்டமாக நம் அன்பிலும் இரக்கத்திலும் கலந்த நம் சகோதர சகோதரிகளுக்காக செய்யப்பட்ட உணவு ஒரு 9 பல்லாரி தேங்காய் நெய்ச்சோறுக்கு ஒரு 9 பல்லாரி, நல்ல பெரிய பல்லாரி, ஒரு 7-8 தக்காளி, ஒரு 8 பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா வந்து ஒவ்வொரு கைப்படி, 4 கிலோ அரிசி எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து நாங்கள் போட்டுக்கிட்டோம். 4 கிலோ அரிசி நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு 200 கிராம் இஞ்சி, 200 வெள்ளைப்பூடு, ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு, பட்டை, ஒரு சுருள், பெரிய சுருள், ஒரு இது பெருஞ்சீரகம் தேவையானது போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த விழுதை கடையில் எந்த மசாலாவும் வாங்க மாட்டோம், வீட்டிலே எல்லாமே செய்வோம் நாங்கள். ஒரு 200 நெய், 200 தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நல்லா அந்த பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும்னா பிரியாணி இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 3 இலையை பிச்சு பிரியாணியில் போட்டு நல்லா வதக்கின பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு வதக்கின பிறகு வெங்காயத்தை வந்து போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா வதங்கணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் நல்ல பொன்னிறமும் வதங்கிடணும். நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இப்படி வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா இப்படி எண்ணெய் மேலே வந்த பிறகு நம்ம அடுத்து தக்காளி பழம், மல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அது அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த இப்படி நல்லா வெந்துடணும். நல்லா வெந்து அந்த எண்ணெய் மேலே வந்துடணும். மேலே வந்த பிறகு தான் நம்ம அடுத்தது நம்ம வந்து சேர்க்க முடியும். நல்லா தக்காளி பழம் எல்லாமே மசிஞ்சிடணும். மசிஞ்ச பிறகு நம்ம தயிர் வந்து 1 லிட்ரு, இதுக்கு வந்து தயிர் 1 லிட்ரு சேர்த்துருக்கோம். நல்லா இந்த நெய்ச்சோறுனாலே தயிர் தான் நல்லா இதாக இருக்கணும். அப்போ தான் வெள்ளையே நமக்கு சாப்பாடு வரும். அந்த தயிர் 1 லிட்ரு, 1 பங்கு தண்ணினா 1 பங்கு அரிசிக்கு நம்ம 2 இது சேர்த்துருக்கோம். கூட நல்லா காஞ்சி அரிசினா கூட ஒரு 1/2 இது சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி பொங்கி வரணும். பொங்கி வந்தோடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அரிசியை போட்டோன்னே ஒரு 10 நிமிஷத்துக்கு சோறு ரெடி ஆயிரும். அரிசியை போட்ட பிறகு தீயை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு மூடி வச்சுட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சோறு வந்து ரெடி ஆயிரும். நம்ம கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடை நல்லா ஒன்போல் கிண்டி விட்டுட்டு மேலே மூடியை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தம்லாம் போட வேணாம். அந்த இது நல்லா தண்ணி இதாயிரும். இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். சாப்பாடு ஒரு 10 நிமிஷம் அரிசி போட்ட பிறகு தீயை நம்ம சிம்மில் வச்சோன்னா நெய்ச்சோறு நமக்கு ரெடி. இன்ஷா அல்லாஹ் 22 ஏழைகளுக்கு நம் சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீதி இறைவனின் சாந்தி சமாதானமாக நம்முடைய சகோதர சகோதரிக்காக நெய்ச்சோறும் கறிக்குழம்பும் செய்யப்பட்டது. இந்த கறிக்குழம்பு வந்து 3.5 கிலோ கறி, அதுக்கு ஒரு 300 தேங்காய் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஃபுல் சத்து நம்ம உடம்பு கிடைக்கும். நல்ல வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகாத்தப்பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா ரெட்டிஸாக குழம்பு நல்லா ஒரு ரெட்டிஸாக வந்துடும் நமக்கு. அந்த எண்ணெயிலேயே நல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின பிறகு இந்த மிளகாத்தப்பொடியும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும்னு அந்த எண்ணெய் மேலே வந்துடும். நல்லா வந்த பிறகு நம்ம வந்து ஒரு தக்காளி பழம் வந்து ஒரு 8 பழம் 9 பழம், ஒரு பெரிய பழமாக நல்லா 3.5 கிலோ கறியில் நல்லா ஒரு பெரிய பழம் 9 பழம் நல்லா அரைச்சி ஊற்றிடணும். அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தூர போட மாட்டாங்க, நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்தால் எடுத்து தூர போட்டுட்ருப்பாங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அரைச்சி ஊற்றிடணும். இதையும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு அந்த எண்ணெய் மேலே வந்த பிறகு அப்புறம் மல்லிப்பொடி 1.5 பாக்கெட்டு, இது வந்து 1.5 பாக்கெட்டு மல்லிப்பொடி வந்து இந்த 50 கிராம் இருக்குன்னா அதில் 1.5 பாக்கெட்டு நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும். மேலே வந்த பிறகு இந்த கறி 3.5 கிலோ கறி, அந்த கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வச்சு அதையும் நல்லா போட்டு கிண்டிடணும். நல்லா மசாலாவோடு நல்லா உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுனா நல்லா அந்த கிண்டும் போதே நமக்கு வந்து பிடிச்சிரும். நல்லா பிடிச்ச பிறகு அந்த எண்ணெய் இது மேலே வந்த பிறகு நமக்கு தேவையான தண்ணி, அதுக்கு எவ்வளோ நமக்கு தேவையான தண்ணியும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நல்லா கறி கொஞ்சம் வெந்து கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கொதித்த பிறகு நல்லா அந்த எண்ணெய் இதுமாக மேலே வந்த பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த கறியில் மேலாப்பில்
நம்ம இது போடுறக்கா மல்லி இலை கடைசியில் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொதித்து வந்த பிறகு நல்ல மல்லி இலை மேலே போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஷலா நல்ல பொடிசாக நறுக்கின மல்லி இலையை மேலே தூவி விட்டு முடிச்சிட வேண்டியதான். முடித்த பிறகு இந்த சாப்பாடு 22 பேருக்கு பரிமாறப்பட்டது. நம்ம அந்த பரிமாற கணவன் இல்லாமல் இருக்கவங்க, வயதானவங்க, பிள்ளை இல்லாமல் இருக்கவங்க, அப்படிப்பட்ட ஒரு 10-12 குடும்பங்கள் தேர்ந்தெடுத்து 22 பேருக்கு நம்ம சாப்பாடு வழங்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ்.